யுவர் ஆனர். யூ ப்ளீஸ் சிட் டவுன். ஐ வில் எக்ஸாமின் him. நீங்க தான் மிஸ்டர் ராதாகிருஷ்ணா? எஸ் யுவர் ஆனர். உங்க வாரிசுகள்லாம் சேர்ந்து வழக்கு போட்டிருக்காங்க தெரியுமா? தெரியும். அதோட முழு விவரமும் தெரியுமா? தெரியும் யுவர் ஆனர். உங்களை ஏமாற்றி நீங்கள் சுயநினைவு இல்லாத போது கிரைம் செய்யப்பட்டது என்ற வாதம் குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், உங்களுடைய விளக்கம் இந்த கோர்ட்டிற்கு அவசியம் தேவை. நீங்கள் உங்கள் சுய நினைவோடுதான் அந்த பத்திரங்களில் கையெழுத்திட்டீர்களா? மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், உங்கள் மௌனத்தால் இந்த கோர்ட்டின் நேரம் விரயமாகிறது. தொடர்ந்து மௌனம் சாதித்தால் கோர்ட்டை அவமதித்த குற்றத்திற்கு ஆளாவீர்கள். பதில் சொல்லுங்கள். எந்த சூழ்நிலையில் அந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டீர்கள்? சொல்லுங்கள். யுவர் ஆனர், நான் சுயமாக பாடுபட்டு சேர்த்த சொத்துக்களை பாகம் பிரிச்சு எழுத சொன்னது உண்மைதான். ஆனால் யாரும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை. நானே யோசிச்சுதான் முழு மனசோட தான் என் சொத்துக்களை அபிராமி பேருக்கு எழுதி வச்சேன். இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான ராதாகிருஷ்ணன் உயிருடன் நலமாக திரும்பி வந்துள்ளார். அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தொடுத்த வழக்கில் கூறியுள்ளது போல் அவரை யாரும் கடத்தவில்லை, கட்டாயப்படுத்தி சொத்துக்களை எழுதி வாங்கவில்லை. தானே சுயமாக சம்பாதித்த சொத்துக்களை சுயநினைவோடுதான் எழுதியதாக அவரே இந்த கோர்ட்டில் வாக்குமூலம் அளித்திருப்பதால் மிசிஸ் அபிராமி மீது தொடர்ந்த வழக்கினை இந்த கோர்ட் தள்ளுபடி செய்கிறது.
ஏன்பா அப்படி? நீங்க வர வரைக்கும் நாங்க எல்லாரும் அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உங்களை பார்க்காம தவிச்சோம். உங்களை பார்த்த உடனே நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். உங்களோட சேர்ந்து எல்லாரும் ஆனந்த கண்ணீர் வடிச்சோம். ஆனா நீங்க கோர்ட்டுக்கு வந்து எங்க எல்லாருக்கும் ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுப்பீங்கன்னு நாங்க நினைச்சோம். இவ்வளவு நாள் நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் உங்களோட ஒரு வார்த்தையில போயிடு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுப்பீங்கன்னு நாங்க யாருமே நினைக்கலப்பா. மாமா, அபிராம பத்தி எல்லாத்தையும் பொல்லாதையும் நீங்க சொல்ல வேணாம். ஆனா நடந்த உண்மையை சொல்லிருக்கலாம்ல. மாமா, எங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கோ இல்லையோ தெரியல. ஆனா ஆனா எங்களுக்கு மனசு பொறுக்கல மாமா. நம்ம எல்லாரையும் ஏமாத்தினவா அந்த அபிராமி. அவளுக்கு சாதகமா நீங்க பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. அப்பா, எல்லாரும் ஒரு காலகட்டத்துல அந்த அபிராமி பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவகிட்ட ஏமாந்தது நீங்களும் நானும் தான்ப்பா. அதுக்குண்டான தண்டனை தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா அதே நேரத்துல நீங்க திரும்பி வந்ததும் அதை விட பெரிய தண்டனையை கொடுத்துட்டீங்களேப்பா. சொல்லுங்கப்பா, ஏன் நம்ம குடும்பத்துக்கு எதிராக ஏன் நீங்க அந்த பதில சொன்னீங்க? சாரிப்பா, என்னால கேட்காம இருக்க முடியல. இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு யார் எதிர்பார்த்தாங்களோ. ஆனா நிச்சயமா நான் எதிர்பார்க்கல மாமா. அபிராமி தான் நம்ம சொத்து சுகம் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டான். நாம சொத்து சுகம் உண்மைத்தையும் எடுத்துக்கல, நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திருக்கா. அட்லீஸ்ட் அதுக்காவது அபிராமி பத்தி உண்மையை நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் மாமா. நீ ஏன் ராஜி ஒன்னும் கேட்கல? நான் என்னங்க கேக்குறது? உங்களுக்கு தெரியாததா? அர்த்தம் இல்லாம நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. ஆனா கோர்ட்ல ஏன் அப்படி சொன்னீங்கன்னு தான் எனக்கு புரியல. அது ஏன் இப்படி பேசுனீங்கன்னு விளக்கமா சொல்லுங்க. அந்த பேச்சுல எனக்கு திருப்தி இல்லைன்னா நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். இந்த பதிலத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ஏன்னா மற்றவங்களை விட நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன். சொல்ல போனா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத விடவே நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஒன்ன மாதிரி ஒருத்திய எனக்கு மனைவியாக்கினதுக்காக ஆண்டவனுக்கு என்னென்னைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு புரியுது ராஜி, இவங்க ஏன் இவ்வளவு கோபமா இருக்காங்க, என் மேல வருத்தப்பட்டு இருக்காங்கன்னு எல்லாம் புரியுது எனக்கு. எப்படி இருந்த குடும்பம் நம்மளுது எப்படி ஆயிருச்சுப்பா. அந்த நிலைமையில இருந்தவங்களை இந்த நிலைமையை கொண்டு வந்ததுக்காக அந்த அபிராமி மேல, அவ செஞ்ச துரோகத்து மேல, நயவஞ்சகத்து மேல இவங்க அத்தனை பேரும் கொதிச்சு போயிருக்காங்க, கோபப்பட்டிருக்காங்க. அவளை ஒரு வழி பண்ணணும் இவங்கள நினைச்சது ரொம்ப நியாயம். எனக்கு அது புரியுது. சட்டப்படி அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா என்னை ஏமாத்தி நான் சிந்திக்க முடியாத நிலையில இருந்தப்போ பத்திரத்தெல்லாம் கையெழுத்து வாங்கி என் சொத்தை அபகரிச்சா அப்படின்னு நாம நிரூபிச்சானோம். அதுவும் எனக்கு புரியுது. அந்த கேஸ் கோர்ட்ல நிற்கணும்னா நான் கூட்டில் ஏறி ஆமா அப்படித்தான் நடந்தது, என்னால சிந்திக்க முடியாத ஒரு நிலைமையில என்னை ஏமாத்தியோ பயமுறுத்தியோ பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து வாங்கினா அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது பொய் சொல்லணும். என்னால முடியல ராஜி, ஏனோ தெரியல, என்னால முடியல. கூண்டில் ஏறி என்னால உண்மையை தான் பேச முடிஞ்சது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ என்ன ஏமாத்தல. ஏமாந்ததுன்னா தப்பு எம்மையில. அவ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு என்ன பழி வாங்கறதுக்காக என்ன ஏமாத்த முயற்சி பண்ணது வாஸ்தவம். ஆனா ஏமாத்த வாய்ப்பு கொடுத்தது என் தப்பு தானே. அதுக்கான தார்மீக தண்டனை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். இப்படித்தாண்டா இப்ப என்னால சிந்திக்க முடியுது. நான் அந்த பழைய ஆர்க்கையா இருந்திருந்தா உங்களை விட கொதிச்சிருப்பேன், சீறி இருப்பேன், அந்த அபிராமியத்தினால் நிர்மூலமாக்கி இருப்பேன், பொய்யோ மெய்யோ எதையோ சொல்லி. ஆனா அந்த பழைய ஆர்க்கே கடல்ல கரைஞ்சு போயிட்டான். ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தப்புறம் அந்த ஆர்க்கே புது மனுஷனா வந்திருக்கேன். என்னால் இப்ப நெகட்டிவாவே எதையும் திங்க் பண்ணவே முடியல. சொல்ல போனா
யாராவது என் மேல அப்படி கோவப்பட்டா அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன், அவங்க மேல அனுதாபப்படுறேன். ஐயோ, அவங்க மனசு இப்படி நிம்மதி இழந்துருச்சே, இப்படி எல்லாம் கோபப்படுறாங்களேன்னு. ஒரு விதத்துல பார்த்தா ஆசிரமத்துக்கு போனப்புறம் எனக்குள்ள இதுக்கு முன்னால் நான் கொஞ்சமும் கண்டறியாத புதிய சக்தி பிறந்திருக்குதுப்பா. அதுக்காக நான் அபிராமிக்கு நன்றி கூட சொல்லலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த அபிராமி எப்படி பிரமாதமா என்ன செஞ்சிட்டா? பணத்தை பறிச்சுக்கிட்டா, அவ்வளவுதானே. மனத்தை பறிக்கலையே, நம்ம மனசாட்சியை பறிக்கலையே. நம்ம அடி மனசுல இருக்கே நம்பிக்கை, அது பட்டு போகலையே. அந்த விதத்துல நான் இன்னும் பழைய ஆர்கே தான். என்னுடைய திறமை, புத்தி கூர்மை எதுவுமே மழுகி போகல. நினைச்சு பாருங்க, ஆத்திரப்பட்டு பதட்டப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய அந்த ஆர்கையால இவ்வளவு தூரம் சாதிக்க முடிஞ்சது, இவ்வளவு சொத்து சேர்க்க முடிஞ்சதுன்னா இன்னைக்கு ஒரு நிதானத்தோட சாவகாசமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆர்கே என்னதான் பண்ண மாட்டான். நம்புங்கம்மா, நம்ம ஏதோ எங்கேயோ பல மடங்கு உயரலாம். என் மேல நம்பிக்கை இருக்கு, உங்க அத்தனை பேர் வேலையில நம்பிக்கை இருக்கு. இல்லாத நம்பிக்கை என்னால ஊட்ட முடியும். அதனால தயவு செய்து அபிராமியை மறந்துருக்க. அபிராமி எதிர்பார்ப்பா, நம்ம இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கோம், நாசம் பண்ணிருக்கோம், அவங்க கண்டிப்பா ஏதாவது செய்வாங்கன்னு தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அடிக்கடி பழிக்கு பழி வாங்கணும்னு சிந்திச்சு பழகி இருக்கா. இப்ப நாம அவளை லட்சியமே பண்ணாம இருந்தா அதுவே அவளுக்கு பெரிய தண்டனைமா. புழுங்கி புழுங்கி அவ செத்து போயிருவா. அவ என்ன வேணா பண்ணிட்டுமா. எந்த நிமிஷம் எனக்கு அந்த பக்குவம் வந்ததோ அந்த நிமிஷமே நான் அபிராமியை மறந்துட்டேன். பல உண்மை அதுதான். உங்களுக்கு எல்லாம் நம்புறது கூட கஷ்டமா இருக்கும். நான் உங்களை வேண்டிக்கிறதெல்லாம், அபிராமி நம்ம சிந்தனைக்கு தகுதியற்றவ, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் விட்டொழிங்க. பெரிய சமாச்சாரங்களை பத்தி நினைப்போம். குப்பையை விட்டொழிங்கம்மா, கோபுரத்தை நோக்கி நடப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கே தெளிவு பிறக்கும். ராஜி, பசிக்குது, சாப்பிட போலாமா? வாங்க. வா. என்னக்கா ஆர்கே இப்படி சேம் சைடுல கோல் போட்டாரு? ஆமா, நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நேத்து நைட் பூரா நான் தூங்கவே இல்ல. இன்னைக்கு ஆர்கே கோர்ட்டுக்கு வந்து பேசுற வரைக்கும் எனக்கு டென்ஷன் தான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் ஏன் இந்த ஆர்கே கோர்ட்டுக்கு வந்து இப்படி பல்ட்டி அடிச்சாரு? ஆனா ஒண்ணு ஷாம், எனக்கு அந்த மனுஷன் மேல ஒரு தனி மரியாதையே வந்துருச்சு. பெரிய மனுஷன் தான், மானஸ்தன், ஞானஸ்தன். இல்லக்கா, இப்போ நார்மலா சொத்து தொலைச்சா எப்படி எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க. இவர் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணாரு? அவங்க சைடு தானே நியாயப்படி பேசியிருக்கணும், நம்ம சைடுல பேசியிருக்காரு. எனக்கு டவுட்டா இருக்கா? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னக்கா அது? பயந்துட்டாரு. ஆர்கே என்ன பார்த்து பயந்துட்டாரு. எனக்கு எதிரா சொன்னா நான் ஏதாவது பண்ணிட்டு வேணும்ன்ற பயம். சரி, இப்போ குடும்பத்துல இருக்கிறவங்க கேள்வி மேல கேள்வி கேட்க மாட்டாங்களா? பின்ன சுத்தி நீங்க அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்த சாமியாரு இப்ப என்ன உபதேசம் கொடுத்துட்டு இருக்காரோ யாருக்கு தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் ஷாம், அவர் மட்டும் எனக்கு எதிரா பேசியிருந்தாரு, கோர்ட்டை விட்டு வெளில போயிருக்கவே மாட்டாரு. இப்ப நமக்கு என்ன, சட்டம் கூட நமக்கு தான் சாதகமா இருக்கு. ம். சார், நீங்க இப்படி கவலையோட நடந்துகிட்டு இருக்கிறது என் மனசுக்கு கவலையா இருக்கு சார். கவலைப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு விதத்துல பார்த்தா ஆனந்தமா தான் இருக்கு. ஊர்ல இருந்து வந்த ஆர்கே அவன் பசங்கள்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி அவன் அபிராமிய உண்டு இல்ல நாக்கிடுவான்னு பார்த்தா இப்படி புஷ்னு போயிடுச்சே. அவரு என்னென்னமோ பேசுவாருன்னு பார்த்தா எதுவுமே பேசலையே. அவரு நிறைய பேசியிருக்க முடியும். ஒருவேளை அந்த அம்மாவுக்கு பயந்துருப்பாரோ? நோனோ, எனக்கு ஆர்கே 30 வருஷமா தெரியும். அவன் யாருக்கும் பயப்படுறவன் இல்ல. ஆர்கே மௌனமா இருக்கான்னா அதுல ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் இருக்கு. அது என்னன்னு எனக்கு இப்ப புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஆர்கே மூளைய குறைச்சலா எடை போட்டுறாதீங்க. அவர் ஊமையானதுனால அபிராமிக்கு பவர் ஏறிடுச்சே. அந்த அபிராமிக்கு இப்போ
அதி விபரீத ராஜயோகம்னு நினைக்கிறேன். அதான் எதிரிங்கெல்லாம் சும்மா டக்கு டக்குன்னு அவகிட்ட போய் சரண்டர் ஆயிட்டு இருக்காங்க. சார், அந்த அபிராமி யாருகிட்ட இருந்து தப்பிச்சாலும் உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா அந்த கந்து வெட்டிக்காரனோட விவகாரம் உங்ககிட்ட தானே இருக்கு. கந்து வெட்டி விவகாரம் என் கையில இருக்கு. ஆனா எம் மோகன் அவ கையில இருக்கிறானே, ஆ, மறந்துட்டீங்களா?